தூத்துக்குடியில் விடாது பெய்து வரும் கனமழையால் அரசு மருத்துவமனையை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மாநகராட்சி ஊழியர்கள் அந்த நீரை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ராட்சத மோட்டார்களை கொண்டு சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரை அகற்றும் பணியும் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் விடாது பெய்யும் கனமழையால் அரசு மருத்துவமனையை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாநகராட்சி ஊழியர்கள் மருத்துவமனையை சூழ்ந்துள்ள வெள்ளத்தை அகற்றி வருகின்றனர். மேலும் ராட்சத மோட்டார்களை கொண்டு வெள்ளத்தை அகற்றும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். களத்தகவல்கள். வணக்கம். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழை நீரால் நோயாளிகள் கடும் அவதி. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் முதல் இன்று அதிகாலை வரை தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் 11.62 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. குறிப்பாக அதிகமாக மாவட்டத்தில் காயல்பட்டத்தில் மழை அதிகம் பதிவாகியுள்ளது. மேலும் இந்த மழை காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் வார்டு, தீவிர சிகிச்சை பிரிவு, இரத்த வங்கி மற்றும் பல்வேறு பகுதிகளில் வார்டுகளுக்கு உள்ளே மழைநீர் புகுந்து பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மழை நீர் புகுந்து மருத்துவமனைக்கு உள்ளேயும் நோயாளிகள் பொதுமக்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நோயாளிக்கு கொண்டு செல்லக்கூடிய உணவுகளும் தேங்கியுள்ள மழைநீர் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. தொடர்ந்து ஏராளமான நோயாளிகள் மற்றும் நோயாளிகள் பார்க்க வரும் உறவினர்கள் மற்றும் சிகிச்சைக்கு வரக்கூடிய அனைவரும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் நேர்பாதையில் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பிற வாகனங்கள் பின்பாதை வழியாக மாற்றி அனுப்பப்படுகிறது. தொடர்ச்சியாக மழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தொடர்ந்து மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.